ஐயா புள்ள தாச்சியா ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும். சீக்கிரம் இங்க வாங்க. என்ன தங்கச்சி, இதுல புது புடவை இருக்கு. இத கட்டிட்டு இந்த பூவையும் வச்சுக்கிட்டு மங்களகரமா ஜாம் ஜாமுன்னு வரணும். இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? மூச்சு ஒண்ணும் பேசக்கூடாது. நீ கட்டிட்டு வா. அழாதம்மா. முருகா, உன் அருளால எல்லாம் நல்லபடியா இருக்கணும். அஞ்சுல விளையாதது 50ல விளையாதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு உன் கை வளைய கழட்டி கொடுத்து என்ன 30லயே வளைய வச்சுட்டேன். அதுக்கு நன்றி செலுத்ததான் இத்தனை நாளா அந்த உண்டியல்ல பணம் சேர்த்து உனக்காக இந்த வளையல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வளையல திருப்பி கொடுக்கறியா? இல்லம்மா, தலப்பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுல வளகாப்பு நடத்துவாங்க. உனக்கு பிறந்த வீடும் இல்ல, எனக்கு சொந்தக்காரங்களும் இல்ல. இந்த முருகனை சாட்சி வச்சு இந்த அண்ணன் தங்கச்சி வளகாப்பு நடத்த போறோம்மா. உட்காருமா. வா உட்கார். இந்த வலையில போட்டுக்கோ. போட்டுக்கோ. எழுந்துரு. முள்ளுமா பாத்துமா. தங்கச்சி, பகவானுடைய அருளால உனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். ஆமாமா, உன் மனசுக்கு நிச்சயமா எல்லா செல்வமும் கிடைக்கும். என்னம்மா? ஊட்டில இருந்து ரவி லெட்டர் எழுதிருக்காப்பா. அப்படியா? என்ன விஷயம்? ஹாஸ்டல்ல வசதியா இருக்கான், அவன் ரொம்ப நல்லா படிக்கிறானா, தாத்தாவுக்கு நமஸ்காரங்களை சொல்லவும் அப்படின்னு எழுதிருக்காப்பா. பேரனுக்கு இருக்கிற பாசம் பெத்த பிள்ளைக்கு எல்லாம் போச்சு. ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க இருக்கானோ என்ன செய்யறானோ ஒரு தகவல் இல்லை. அப்பா, அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு தான் கிராமத்தை விட்டு எஸ்டேட்ல வந்து தங்கியிருக்கோம். அண்ணன் ஏதோ ஆத்தத்துல கோச்சிட்டு போயிருக்காரு தவிர நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வருவார். நீங்க தைரியமா இருங்கப்பா. ஏன்டா புத்தகத்துல வீச்சு செஞ்சுட்டு இருக்கேன்? எல்லா இடத்துக்கு பள்ளிக்கூடத்தை பரப்பட. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் போ. ஏன்? ஸ்கூலுக்கு போனாதான் எல்லாரும் எனக்கு அப்பா அப்பா இல்லன்னு கேலி பண்றாங்களே. அப்படின்னா நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேல்ல? ஆமா, அப்பா யாரு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, அப்பெல்லாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். பாரு ராமு, வீணா பிடிவாதம் பிடிக்காத. சொல்ற பேச்சு கேளு. புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு புறப்படு. முடியாது. நீ நல்ல பிள்ளை இல்ல, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். முடியாதுப்பா. என்னடா சொன்ன? எனக்கு புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு புறப்படு. முடியாது. அடி வாங்க, நீ ஏற்கனவே புறப்படுற. எடுத்துட்டு புறப்படு. என்னம்மா இதெல்லாம்? கூட எழுந்து பேசுறானே. எனக்கு இருக்கிற வேதனையை பெருசா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம அப்பா எங்க இருக்காருன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போவாராம். நீ புத்திசாலி பிள்ளை இல்ல? தங்கச்சியை கூட்டிட்டு பள்ளிக்கூடம் போ, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். போமாமா, நீங்க கூட அம்மா மாதிரியா போய் சொல்லுறீங்களே. எனக்கு அப்பாவே கிடையாது, எனக்கு அப்பாவே கிடையாது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். வா. தங்கச்சி, அப்பாவை பார்க்கணுன்ற ஏக்கம் அந்த பிஞ்சு உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்குது. இப்ப வேணுமானா நான் அடிச்சு மிரட்டி அவன் வாய் அடைச்சுடலாம். ஆனா அவன் வளர வளர இதே ஏக்கம் விருட்சம் மாதிரி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அவனை அடக்கவே முடியாது. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் இஷ்டம்.
மாமா, நீங்க கூட அம்மா மாதிரியே போய் சொல்லுறீங்களே. எனக்கு அப்பாவே கிடையாது, எனக்கு அப்பாவே கிடையாது. நான் மெட்ராஸ் போயிடுறேன். என்னடா இதெல்லாம்? அப்பா, அண்ணனுக்கு கைமுறுக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒருவேளை மாமா இதை சாப்பிடலன்னா நானே பீச்சில் வித்து காசு ஆகிடுவேன், ஜாகிரதை. ரவி, செல்வம் மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் 2-3 தடவை நான் போய் பார்த்தேன். என்கிட்ட சரியா முகம் கொடுத்த அவன் பேசல. நீயாவது உன் மாமனை அடிக்கடி போய் பார்த்து அவன் எப்படி இருக்கான்றதுக்கு லெட்டர் போடுப்பா. சரி தாத்தா. செல்வம், நானும் வந்ததுலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? எதை பத்தி இப்படி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? Come on, tell me. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு டிசைட் பண்ண போறேன். அங்க சிறந்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்பேன். அந்த முகங்களை எல்லாம் பார்த்ததுல இருந்து என் பிள்ளையும் இந்த மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி இருக்குமா, இல்ல பசி பசின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்குமான்னு. செல்வம், don't be silly. இல்ல சார், என் மீனாட்சி ஒரு சாதாரண பட்டி காட்டு பொண்ணு. பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு வாழறதுக்கே அவ போராடிக்கிட்டு இருப்பா. இந்த நிலைமையில பிள்ளைய எப்படி சார் அவளால் படிக்க வைக்க முடியும்? செல்வம், வந்த மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பாக்குறதே ரொம்ப அபூர்வம். ஒரு பெண்ணுக்கு கொடுத்த வாக்குக்காக இத்தனை வருஷமா அவளையே உன் மனைவியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாரு. அந்த நல்ல குணத்தை வச்சு சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல உன் மனைவியும் குழந்தையும் சௌக்கியமா இருப்பாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன் பார். அந்த நம்பிக்கையில தான் நானும் இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டே வரேன். என்னடா சின்ன, அதுவும் கையில இருக்க கட்டிக்கிட்டு வர? ஆமா, சின்ன கையில கட்டிக்கிட்டா பரவாயில்ல, முதுகுல கட்டிக்கிட்டாதான் டேஞ்சர். உடனே ஊருக்கு போயிருந்தேன். அம்மா அவங்களுக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்குமான்ட்டு ஒரு டின்னரே கொடுத்தமிச்சாங்க. ஒரு முறுக்கு கூட குறையாம உடந்திருக்கேன். பையன் யாரு? என் தங்கச்சி பையன், பேரு ரவி. டாக்டருக்கு படிக்கிறான். கடைசி வருஷம் ஹாஸ்டல் தங்கியிருக்கான். ஹாஸ்டல்ல இருந்தாலும் படிக்கிறேன், நல்லாவே படிக்கிறேன். அது முடியாது. இல்ல, நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது, அதுக்குள்ள கையை கொடுக்கறதுன்னா அது எப்படி சரிப்பட்டு வரலையே. இவர் என் ஃப்ரெண்டுடா, பேரு சிதம்பரம், பெரிய பிசினஸ் மேன். இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன்னா அதுக்கு இவர் தானே காரணம். ஏன் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா? தமாஷ் சொன்னேன். என்னப்பா, என்ன பத்தி விவரம் பூரா தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போவாவது கை கொடுக்கலாமா? கையை கொடுக்கறதாவது நீங்க மாமாவுக்கு செஞ்சிருக்கிற உதவிக்கு. எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. சாருக்கு ஜோசியம் கூட தெரியுமா? தமாஷ் சொன்னமாமா. நான் வரேன்ப்பா. ஓகே சார், வரேன் தம்பி. முறுக்கு வேணுமா? போயிட்டேன். நல்ல சிரிப்பு. ஏடா வாலு, ஊர்ல அம்மா தாத்தா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ரொம்ப பாசம் உங்களுக்கு அவங்க மேல. ஏமாமா, மெட்ராஸ்க்கு வந்து செட்டில் ஆன அப்புறம் ஒரு தரமாவது அவங்கள போய் பாத்தீங்களா? சரி, அதை விடுங்க. தாத்தா அவங்கள 2-3 தடவை இங்க பார்க்க வந்தாரு. அப்ப கூட நீங்க அவர்கிட்ட சரியா பேசலையாமே. அவன் அவர் எவ்வளவு வருத்தப்பட்டாரு. ஊருக்கு போல, அவர்கிட்ட பேசல, அதனால அவர் என் பேர்ல வருத்தப்பட்டார்ல. ஏண்டா, 20 வருஷமா என் மனைவியும் குழந்தைய நான் பிரிஞ்சிருக்கேனே, அதுக்கு காரணமே அவர் தான்டா. அவர் மேல எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். மாமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க மனைவின்னு யாரையோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? ரவி, நான் உயிரோட இருக்கேன், அதனாலதான். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ரவி, என் மீனாட்சி எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு அவளுடைய பூவுக்காகவும் பொட்டுக்காகவும் கடவுள்கிட்ட மாங்கல்ய பிச்சை கேட்டுட்டு இருக்காரா? அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கான்.